வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தயிரில் நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை தயிர் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் தயிரை நம்ம எப்போதுமே ஒரு சில உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக தயிர் சாப்பிடுவதற்கு அப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட கால அளவு நேரங்கள்லாம் இருக்குது. குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம தயிர் எடுத்துக்கணும். அப்போ தான் அது நல்லது. தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான நிலை கூட இருக்குது. அது தெரியாமல் நம்ம வேறு மாதிரியான உணவுகளோட தயிர் ஆட் பண்ணுறது, வேறு நிலைகளில் தயிர் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு தீமைகளை தான் விளைவிக்கும். ஸோ இந்த மாதிரி தீமைகள் நம்ம எப்படி விடுபடணும், தயிரோடு நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு தயிரை எப்படிப்பட்ட முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும். அந்த இடைவெளி நேரம் தான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்கன்னா எந்த நிலையில் தயிர் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக தயிரை உறைந்த நிலையில் இருக்கும். அந்த உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல நிலை. அந்த மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த தயிர் சுவையாக இருக்கும், இயற்கையான ஈரப்பதம் கொண்டு இருக்கும், நல்ல பாக்டீரியாக்களை கொண்டு இருக்கும். அது நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் தயிரோட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட் பண்ணணும் சுவைக்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையை தயிரோடு கலந்து எடுத்துக்கலாங்க. சர்க்கரை தயிரோடு நீங்கள் உடனே கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை தயிர் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். இப்போது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் எழுந்த உடனே தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்கள் உண்டாகும். அது உங்களுக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிட்டே இருக்கும்போது தான் நரம்புகளில் இறுக்கம் தென்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கைவிட்டு விடுங்க. ஒருபோதும் இரவு நேரங்களிலுமே நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல், இந்த மாதிரி நிறைய சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குது, சளி இருமல் பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. ஸோ இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிட்றது நல்லதுங்க. இப்போ ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி எடுத்துக்குவாங்க. சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சுவையாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு சுவையாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் 1% கூட நன்மைகள் அவங்களுக்கு கொடுக்காது. காரணம் என்னென்னா நம்ம தயிரை சூடுபடுத்தும் போது அதனுடைய இயற்கையான சுவை கெட்டு போயிடும். இயற்கையான ஈரப்பதம் அதில் போயிடும். நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு நன்மைகளையே கொடுக்காது. மாறாக இது உங்களுக்கு ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை ஏற்படுத்தி கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய பழக்கத்திலேருந்து விடுபட்டுடுங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தையே வச்சுக்காதீங்க. அப்போ தான் அது உங்களுக்கு நல்லது. ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்கொள்வாங்க. தயிர் தினமும் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா தினமும் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படும், ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனையுமே தயிர் ஏற்படுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு வீக்கங்கள் ஏற்படலாம், அரிப்பு பிரச்சனை உடலில் ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும்போது ரத்த குழாய்கள் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உணவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது தவிர்த்துணுங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வாரத்தில் 2 அல்லது
3 நாட்கள் கூட அந்த ஒரு வேளை தயிர் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு வேளையும் எது அப்படின்னா அந்த நண்பகலுக்கு முன்பான காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. தயிரை வந்து நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் நீங்கள் தயிரோட வெங்காயத்தை வந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கும். வெங்காயம் வந்து நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கும். அப்போ தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில், அதிகமாக சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜி வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்கள் மறந்துடாதீங்க. உடல் அரிப்பு ஏற்படலாம், எக்ஸிமா ஏற்படலாம், சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த குறைபாடுகள் உங்களுடைய உடலில் அது ஏற்படுத்திடும்ன்றதை மறந்துடாதீங்க. அதனால் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்னு நீங்கள் அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை ஒன்றா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மாம்பழத்தை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அப்படி சாப்பிடும்போது நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். காரணம் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. அப்போ தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள், நிறைய ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு வந்து உருவாகும். அரிப்பு, சொறி, படை, தேமல், சிரங்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் வந்து உருவாகும். சொரியாசிஸ் பிரச்சனையும் ஏற்படும். உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே தடைபட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் தயிரோட மாம்பழத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. குறிப்பாக தயிரோட மீன்களை நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது மாடுகள்லேருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்ததுங்க. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் வந்து புரோட்டீனுடைய அளவுகளை அதிகப்படுத்துறதால பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். எப்போ அப்படின்னா செரிமானம் செய்யும் போது, அப்போ டைஜஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கரெக்டாக நடக்காது. நிறைய செரிமானம் சார்ந்த கோளாறுகள் வந்து ஏற்படும். அஜீரண கோளாறு ஏற்படும். வயிறு தொடர்பான நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். ஸ்கின் டிசீஸ் வந்து இருக்கும். ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்கள் உங்களுடைய தோள்களில் தெரிய ஆரம்பிக்கும். தோல் வெளுத்தல் குறைபாடு, இந்த மாதிரி நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீன்களோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தயிரையும் எடுத்துக்காதீங்க. பாலோட நீங்கள் தயிரை வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் வந்து லேட்டாக தான் செரிமானம் ஆகும். ஆனால் தயிர் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களிலே செரிமானம் ஆகிடும். கம்பேர் பண்ணும்போது பாலோட தயிர் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். இப்போ நீங்கள் பாலும் தயிரும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது டைஜஷன் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து பாதிக்கும். பால் மற்றும் தயிர் வந்து மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்குது. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவைகள் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் தயிரோட நீங்கள் உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான உணவுகள் அது டேஸ்ட்டாக இருக்கின்றதுக்காக எடுத்துக்காதீங்க. தயிரோட உளுத்தம்பருப்பை எப்போதுமே ஆட் பண்ணாதீங்க. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தயிரோட சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆயில் ஃபுட்ஸை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. இப்போ தயிரோடு நிறைய ஆயில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுடைய செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கக்கூடிய நேரம் வரைக்குமே விரைவில் உங்களை வந்து சோர்வடைய வச்சிரும். இதன் காரணமாக தான் நீங்கள் ஏதாவது எண்ணெயில் வறுத்த பொறுத்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே தூக்கம் உங்களுக்கு வர்றதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ உங்களை வந்து சோர்வடை வச்சிரும். அதனால் நீங்கள் எப்போதுமே தயிரோட இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்காதீங்க. குறிப்பாக அந்த மீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. தொடர்ந்து இந்த மாதிரி தயிரை ஆரோக்கியமான உணவுகளோட மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மட்டுமே நீங்கள் சேர்த்து எடுத்துட்டாலே போதுமானதான். தயிருக்கு நீங்கள் சுவை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்துக்கோங்க. தயிர் என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் என்னென்ன அளவுக்கு தீமைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு இந்த பதிவுகளை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இனிமே தயிர் ஆரோக்கியமான முறைகளில் மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.